அண்டறிவாம் என்னாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. அண்டறிவாம் என்னாது அறம் செய்க. அறம் செய்வதுன்னா தானம் பண்ணும். அண்டறிவாம் என்னாது, அண்டறிவாங்கிறது அறம் செய்யறதுக்கு நாளைக்கு செய்யலாம் நேரத்தை விட்டுட்டே இருக்காத. இன்றைக்கு அறம் செய், ஒவ்வொரு நாளும் அறம் செய். ஏன் அறம் செய்யணும்னா பொன்றுங்கால் பொன்றா துணை. பொன்றுங்கால்ங்கிறது இறந்த பொழுது, பொன்றா துணைங்கிறது அழியாம இருக்கும். நம்ம செய்யக்கூடிய அறம் தான் நீ இறந்த பொழுதும் உனக்கு துணையாக இருப்பது அற செயல்கள் தான். இறந்த பொழுதுங்கிறது இறந்த பொழுது உடல் அழியும், உயிர் சாகாது. உயிரோடு சேர்ந்து செய்த அறமும் அடுத்த பிறவிக்கும் தொடர்ந்து வரும். அந்த செய்த அற செயல்கள் தான் உனக்கு துணையாக இருக்கும் அடுத்த பிறவிக்கு. அதனால நீ தினமும் அறம் செய்யணும். முற்பிறவியில நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நல்லதும் செய்திருப்போம், தீயதும் செய்திருப்போம். நல்லது செய்தனால மகிழ்ச்சியா இருக்கும், தீய தெரியாதவங்க தீவினை செய்திருக்கனால இன்னைக்கு துன்பப்பட்டுட்டு இருக்கும். அடுத்த பிறவிக்கும் நல்லதா இருக்கணும்னா இந்த பிறவிலே ஒவ்வொரு நாளும் நீ அறம் செய்யும் போது அது அடுத்த பிறவில நீ மகிழ்ச்சியாக இருப்ப. அதனாலதான் தினமும் அறம் செய்யுங்கிறாங்க. அன்றறிவாம் எண்ணாது அறம் செய்க மற்றது. மற்றதுங்கிற ஒரு சொல்லு இருக்குது, இதுக்கு அசைச்சொல், இதுக்கு பொருள் கிடையாது. அண்டறிவாம் எண்ணாது அறம் செய்க பொன்றுங்கால் பொன்றா துணை. இந்த சொல்ல சேர்க்காம படிக்கும் போது இந்த குரல்ல கேட்கும் போதுக்கு நல்லா கேட்கறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்காது. இதோட சேர்த்து படிக்கும் போதுதான் கேட்க நல்லா இருக்கும். அதனால இந்த பாடலுடைய ஓசைக்காக போட்ட சொல்லுதான் இந்த மற்றதுங்கிற அசைச்சொல். அன்றறிவாம் எண்ணாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. விளக்கம். அன்றறிவாம் எண்ணாது அறம் செய்க. அறத்தை நாளைக்கு செய்யலாம் என்று நேரத்தை விட்டு விடாதே, நாள்தோறும் அறம் செய். பொன்றுங்கால் பொன்றா துணை. இறந்த பொழுது உடல் அழியும், உயிர் சாகாது. உயிருடன் செய்யும் அறம் சாகாது. இந்த உடலால் செய்த செயல்களை உயிர்தான் அனுபவிக்கிறது. நாம் செய்த நல்வினை புண்ணியம், தீவினை பாவம் இரண்டும் உயிரில் பதிந்து அடுத்த பிறவியில் இன்ப துன்பமாக வரும். அதற்குத்தான் நாள்தோறும் அறம் செய் என்கிறார்.